காவிரி ஆற்றின் நீர்ப்பகிர்வு விவகாரம் தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் இடையே பல தசாப்தங்களாக நீடித்து வரும் முக்கிய பிரச்சனையாக உள்ளது. மேகதாது அணை திட்டம் கர்நாடக அரசு முன்வைத்தது. ஆனால் தமிழகத்தில் இது நீர் பங்கீட்டில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற அச்சம் நிலவுகிறது. இந்த விவகாரம் நீதிமன்றம், அரசியல், மக்கள் போராட்டம் என பல்வேறு தளங்களில் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. கர்நாடக அரசு மேகதாது அணை மூலம் பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்க முடியும் என வலியுறுத்துகிறது. ஆனால் தமிழக அரசும் விவசாயிகளும் காவிரி நீர் பங்கீடு குறையக்கூடும் என எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். இதனால் இரு மாநிலங்களுக்கும் இடையே நம்பிக்கை குறைவு, அரசியல் சிக்கல்கள், சட்ட போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் விஜய் மற்றும் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் போன்ற தலைவர்கள் பேசினால் தீர்வு எட்டப்படுமா என்ற கேள்வி எழுகிறது. ஒருவரின் பேச்சால் மட்டுமே தீர்வு கிடைப்பது சாத்தியமில்லை. ஆனால் அரசியல் தலைவர்கள், நிபுணர்கள், இரு மாநிலங்களின் பிரதிநிதிகள் ஒருங்கிணைந்து பேசினால் பரஸ்பர நம்பிக்கை உருவாகும் வாய்ப்பு உள்ளது. அதுவே தீர்வுக்கான முதல் படியாக அமையும். காவிரி மேகதாது அணை விவகாரம் நீர்வள மேலாண்மை மட்டுமல்ல, அது விவசாயம், குடிநீர், சுற்றுச்சூழல், மக்கள் வாழ்வு ஆகிய அனைத்தையும் பாதிக்கும். எனவே ஒரே நபரின் பேச்சு அல்லாமல் இரு மாநில அரசுகளும், மத்திய அரசும், நிபுணர் குழுவும் இணைந்து செயல்பட வேண்டும். அப்போதுதான் நீடித்த தீர்வு கிடைக்கும். முடிவாக, முதலமைச்சர்கள் விஜய் மற்றும் டி.கே. சிவகுமார் பேசுவது ஒரு அரசியல் சின்னமாக இருக்கலாம். ஆனால் உண்மையான தீர்வு இரு மாநிலங்களின் ஒத்துழைப்பிலும் சட்ட ரீதியான நடைமுறைகளிலும் தான் உள்ளது. மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தி நீர் வளத்தை சமமாக பகிர்ந்து கொள்ளும் மனப்பாங்கு உருவானால் மட்டுமே காவிரி மேகதாது அணை விவகாரம் தீர்க்கப்படும்.